வணக்கம். அருணகிரிநாதரின் திருப்புகழ். சந்தனம் திமிர் நனைந்து குங்குமம் கடம் விலங்கு ஷண்பகம் செறிந்திலங்கு திரள் தோளும் தண்டையும் சிலம்பலம்ப வண்டையும் சலஞ்சலன்று சஞ்சீதம் சதங்கை கொஞ்சம் மயிலேறி திந்தி மிந்தி 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 தந்தனன் தனந்தனன்று சென்றசைந்து உகந்து வந்து கிருபையோட சிந்தையம் குளம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்தீர் என்ற மொழிவாயே. அந்த மந்தி கொண்டிலங்கை வெந்தழிந்து இடும்ப கண்டன் அங்கமும் குலைந்த அறங்கொள் பொடியாக அம்ப கும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்று கொண்டல் மருகோனே. இந்துவும் கரந்தை தும்பை கொன்றையும் சலம் புனைந்தும் பரந்த நண்பில் வந்த குமரேசா இந்திரன் பதம் பெற அண்டர்தம் பயம் கடிந்து பின்பு எம்கண் அங்கு அமர்ந்திருந்த பெருமாளை. இந்த பாடல் பாடுவதற்கு மிகவும் இனிமையாக இருக்கும். இது எழுதப்பட்ட திருத்தலம் எண்கண் என்ற திருத்தலமாகும். இது திருவாரூர் அருகே 15 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளது என்று கூறுகிறார்கள். இந்த திருத்தலத்திற்கு நிறைய பெருமைகள் இருக்கிறது. எண்கண் என்ற திருத்தலத்திற்கு சிக்கல், எட்டுக்கொடி, எண்கண் இந்த 3 திருத்தலங்களும் முருகர் ஒரே மாதிரியாக இருப்பாராம். ஒரே சிற்பி வடிவமைத்த சிலைகள் தானாம். அதற்கு ஒரு கதை சொல்கிறார்கள். திருவாரூர் இந்த சோழ நாடு, இது சோழ நாட்டை ஆண்ட முத்தரசு சோழன் என்பவன் ஆறுமுக சிலை, ஆறுமுகன் 12 கைகளோடு மயில் மேல் ஏறி இருப்பது போல ஒரு சிலை வேண்டும் என்று கேட்டாராம். அதற்கு ஒரு சிற்பியை நியமித்தாராம். அந்த சிற்பியும் தன் திறமைகளை கொண்டு மனித ரூபத்தை தத்ரூபமாக சிலை வடிப்பது போல ஆறுமுகன் 12 கரங்கள் மயில் மேல் ஏறி இருப்பது போல் இப்படி ஒரு சிலையை வடித்தாராம். அதி அற்புதமாக அழகாக இருந்ததாம். பிரமித்து போய்விட்டாராம் சோழ மன்னன். இது போன்ற சிலை வேறு எங்குமே இருக்கக்கூடாது. அதனால் சிற்பியை அழைத்து எனக்கு உமது கட்டை விரலை தாருங்கள் அப்படின்னு கட்டை விரலை பறிச்சுக்கிட்டான். கட்டை விரல் இருந்தால் தானே அவர் சிற்பம் பண்ண முடியும். தெளிவாக பண்ணியிருக்காரு. சிற்பிக்கு ஆச்சரியம், அப்படி என்ன அழகாக இருக்குது, இன்னொரு முறை நம்ம அந்த மாதிரி சிற்பம் செய்யலாம் அப்படின்னு விளையாட்டாக போய் எட்டுக்குடியில் போய் அதே மாதிரி தத்ரூபமாக அங்கே இருக்கா மாதிரியே சிக்கலில் இருக்கா மாதிரியாவே எங்கேயும் சிலை வடிச்சிட்டார். இதை ஒரு ஒற்றர் கவனிச்சிட்டான். நேராக போய் ராஜா கிட்ட சொல்லிட்டான், சோழ மன்னன்கிட்ட, சிற்பி சும்மா இல்லை, கட்டவர்கள் இல்லாமலே சிற்பம் வடிச்சிட்டார் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டான். அங்கேருந்து வந்த சோழ மன்னன், அழகாக சிற்பம் பண்ணியிருக்கீங்க, சரி பரவாயில்ல, உங்கள் கண்களை தானமாக கொடுங்கன்னு கண்ணை பறிச்சுட்டான். கண் பறி போய் என்ன பண்ணுறது வருத்தத்தோட, கட்டைவரை துண்டித்தால் என்ன, கண்களை பறித்தால் என்ன, கலைஞனின் கலையார்வம் என்ன ஆகும், அதெல்லாம் பறிக்க முடியுமா? முருகன் ஒரு அரசரை கொடுத்தாராம். மன்னி மரங்கள் சூழ்ந்த இந்த காட்டில் வந்து இந்த இடத்துல வாங்க, உங்களுக்கு கண் தானம் நான் தருகிறேன் அப்படின்னு சொல்கிறாராம். அப்படி போகும்போது ஒரு சிறுமி அவரை அழைத்து கொண்டு போகிறாளாம். அந்த சிறுமி முருகன் என்று ஆண்டோர்கள் கூறுகிறார்கள். முருகன் சிறுமி வடிவிலே வந்து அவருக்கு உதவிகள் செய்கிறது. அதே மாதிரி திரும்பவும் அதே ஆறுமுக சிலை 12 கரங்கள் மயில் மீது அமர்ந்திருப்பது போல கோலம், அப்படியாக சிலை வடித்தாராம் அழகாக. கண்களை வடிக்கும்போது சிறுமியின் கையில் ஊழிப்பட்டு ரத்தம் பீரிட்டு விடுகிறதாம். அந்த ரத்தம் பீரிட்டு சிற்பியின் கண்களில் தெரிக்கிறதாம். தெரித்த உடனே சிற்பியின் கண்களுக்கு வெளிச்சம் வருகிறது. கண் பார்வை பெறுகிறார். சிற்பி கண் பார்வை பெற்றவுடன், எனக்கு கண் தானம் கொடுத்த முருகா, என் கண் முருகா அப்படின்னு அழைச்சாங்க. அதனால தான் அந்த இடம் எண்கண் அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படின்னு ஆண்டோர்கள் சொல்கிறாங்க. அவ்வளோ அழகாக சிற்பம் அடித்திருந்தாராம் அந்த சிற்பி. இது மட்டுமல்லாமல் அது ஒரு சிவத்தலமாகும். பிரம்மன் வழிபட்டாராம் அந்த சிவத்தலத்தில். அதற்கு பிரம்மபுரீஸ்வரர் என்று பெயராம். ஈசனுக்கு பிரம்மபுரீஸ்வரர், உமையம்மைக்கு பெரியநாயகி என்று திருப்பெயராம்.
பிரம்மன் எதற்காக அங்கே வந்து பூஜித்தார் அப்படின்னா, பிரணவ மந்திரத்தின் பொருளை அவர் சொல்லலை இல்லையா. முருகன் கோச்சிக்கிட்டார் இல்லையா. முருகன் கோச்சிக்கிட்டு என்ன பண்ணார், இந்த படைக்கல் தொழில் அந்த பவர் ஆஃப் அட்டார்னியை பிடுங்கி வச்சுக்கிட்டாரு. அரஸ்டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் போட்டார். என்ன இது, படைக்கும் தொழில் செய்கிற ஒரு கடவுளுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் போட்டார் இல்லையா. சிறை தண்டனை மீண்டு வந்த பிரம்மன் சிவனை நோக்கி பிரார்த்திக்கிறாராம். சிவன் சொல்கிறாராம், இந்த வன்னி மரங்கள் அடர்ந்த காட்டில் வந்து இந்த இடத்துல நான் இருக்கிறேன், இங்கே வந்து பூஜை பண்ணு அப்படின்னு சொல்கிறாராம். பிரம்மாவும் இந்த இடத்துக்கு வந்து மலர்களால் அர்ச்சிக்கிறாராம் ஈசனை. மலர்களால் கொண்டு அர்ச்சனை செய்கிறாராம் ஈசனை. அப்படி செய்து கொண்டிருக்கும்போது 8 மலர்கள் குறைந்து விட்டதாம். 8 மலர்கள் குறைந்து இருக்கிறதாம். என்ன பண்ணுறது, அவசரத்துக்கு எங்கே போய் மலர் தேடுவேன். பார்த்தார், நான்முகன் இல்லையா அவர், பிரம்மன் நான்முகன். நான்முகத்தில் இருக்கிற 2 கண்கள் 8 கண்களை எடுத்துட்டாராம். எடுத்து தன் கண்களால் அர்ச்சிக்கிறாராம் ஈசனை. தன் கண்களால் அர்ச்சிக்கிறாராம் ஈசனை. ஈசன் மிரண்டு போயிட்டார், அதிர்ந்து போயிட்டார், உறைஞ்சி போயிட்டார். அடங்கப்பா, இப்படியெல்லாம் பக்தி செஞ்சால் நான் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி எழுந்து ஓடி வந்துட்டாராம். என்னப்பா, என்ன குறைப்பா சொல்கிறாரு, எனக்கு இந்த பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரிய வேண்டும், 2வது படைக்கும் தொழிலை என்னிடமே ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு அவருடைய குறையை சொல்கிறாராம். அப்படியாப்பா அப்படின்னு முருகனை கூப்பிட்டு, பாவம் பிரம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, தயவுசெய்து அந்த பிரணவ மந்திரத்தின் பொருளை உணர்த்து அப்படின்னு சொன்னோன்னே, இந்த திருத்தலத்தில் தான் பிரம்மனுக்கு முருகன் பிரணவ மந்திரத்தின் பொருளை உரைத்தாராம். இது ஒரு சிறப்பு. அப்புறம் அந்த பவரை கொடுத்துட்டாராம், நீயே போய் படைக்கும் தொழிலை செய் அப்படின்னு சொல்லிட்டு பவரை கொடுத்துட்டாராம். இது ஒரு சிறப்பு. பிரம்மன் தன் 8 கண்களால் அர்ச்சித்தது அட்டநேத்திரபுரம் அப்படின்னு பேராம். இந்த ஊருக்கு அட்டநேத்திரபுரம். அட்டம்னா 8, நேத்திரன்னா கண். 8 கண்களால் பூஜித்ததால் அட்டநேத்திரபுரம் அப்படின்னு இந்த ஊருக்கு ஒரு திருப்பெயர் இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர்கள் சொல்கிறார்கள். ஆக இந்த ஊருக்கே இவ்வளோ பெரிய கதை இருக்குது. திருப்புகழ் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு அருணகிரியார் அப்படின்னு பார்க்கலாமா. இந்த முருகனை கொஞ்சிறார் அருணகிரியார், அவ்வளோ அழகாக கொஞ்சிறார். சந்தனம் திமிர் நனைந்து குங்குமம் கடம் விளங்கு ஷண்பகம் தெரிந்திலங்கு திரள் தோறும். அவருடைய தோள்களை வர்ணிக்கிறார். தோள்கள் எப்படி இருக்குது, திரண்ட புஜங்கள், வளமான திரண்ட புஜங்கள் எப்படி இருக்கிறதாம்னா சந்தனம் தோய்ந்து இருக்கிறதாம். அப்படியே அவ்வளோ ஆழமாக பூசியிருக்காங்களாம் சந்தனத்தை. சந்தனம் தோய்ந்து, சந்தனம் திமிர்ந்து அணைந்து குங்குமம் கடம்பு இலங்கு ஷண்பகம், கடப்ப மலர்கள் சண்பக மலர்கள் எல்லாம் செறிந்து நெருக்கமாக அந்த தோள்களை கொண்டாடி கொண்டிருக்கிறதாம். அந்த வலது புயத்தையும் இடது புயத்தையும் இந்த மலர்களும் சந்தனமும் அவ்வளோ அழகாக கொண்டாடிட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்குது அப்படின்னு தோள்களை வர்ணிக்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறாரு, கால்களை வர்ணிக்கிறார். கால்கள் என்ன பண்ணுது, கால்களில் என்னென்ன இருக்குது, தண்டையும் சிலம்பலம்ப வெண்டையும் சலஞ்சலன்று சஞ்சிதம் சதங்கை கொஞ்சம் மயிலேறி. தண்டை சிலம்பு வெட்டையம் கிண்கிணி இதெல்லாம் காலில் அணிஞ்சிருக்காராம். அது என்ன, அது எப்படி சத்தம் கொடுக்கறது, சலன் 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 சலன்று சஞ்சிதம் சதங்கை கொஞ்சம் அந்த சப்தம் வந்து முருகனே கொஞ்சறதான். எப்படி கொஞ்சருது, மயிலேறி முருகா அப்படின்னு கொஞ்சருது, கெஞ்சிருது. மயிலேறினா ஆனந்த நாடம் இல்லையா. மயிலேறி அவர் என்ன பண்ணுறாரு, இந்த இன்னொரு பாட்டில் கூட இந்த தண்டை, நிறைய பாடல்களில் இந்த தண்டை சிலம்பெல்லாம் வரும். அருணகிரியார் எல்லா பாடல்களும் இந்த தண்டை சிலம்பு வராத பாடல்களே இருக்காது. கந்தர் அலங்காரத்தை விட 2 தோளும் கடம்பும் அப்படின்னு பாடும்போது தண்டை சிலம்பு எல்லாமே வரும். அது அவருடைய பாட்டுன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயும் அவர் முருகன் வந்து ஒரு குழந்தையாக பாவிக்கிறார். 5 வயசு குழந்தைக்கு தான் அந்த தண்டை சிலம்பெல்லாம் போடுவாங்களாம். அந்த மாதிரி அவர் ஒரு குழந்தையாக பாவிச்சு எல்லா பாடல்களையும் அந்த தண்டை சிலம்பு அணிகிறார். இந்த ஒரு பாடலும் ஒரு தண்டை சிலம்புன்னு ஆரம்பிக்கிற ஒரு பாடல் வரும்னு நினைக்கிறேன். தண்டையன் இவண்டையன் கெண்கினி சதங்கையும் தன்கழ சிலம்புடன் கொஞ்சவே அப்படின்னு டிஎம்எஸ் பாடியிருப்பார். யாராவது கேட்டிருந்தா நினைவு கூறலாம். அந்த மாதிரி இந்த தண்டை சிலம்புகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற அந்த சப்தங்களுக்கு அவர் அடிமையாயிட்டார். முருகனுடைய அந்த
கழல்களின் சப்தங்களுக்கு அடிமையாகிவிட்டார் அருணகிரியார். அதுக்கடுத்து திந்தி மீந்தி மிந்தி மிந்தி தந்தனம் தனந்தன்று சென்று அசைந்து உகந்து வந்து கிருபையோட. அந்த மயில் மேலே ஏறினவுடனே என்ன ஆடுது? நல்ல ஒரு ஆனந்த நடனம் போடுறார். அசைந்து உகந்து வந்து கிருபையோட நமக்கு அருள் கூர்ந்து நமக்கு ஆசீர்வதிக்கிறார். சிந்தையம் களம் புகுந்து, எப்படி சிந்தைக்குள்ளே புகுந்துடுறார், நம்மளோட சிந்தைக்குள்ள மனக்கோயிலில் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்திரு என்று மொழிவாயே. என்னோட மனக்கோயிலில் புகுந்ததோடு மட்டுமல்ல, உன்னுடைய திருவடி தரிசனம் கொடுத்தது மட்டுமல்லாமல் என் திருவடிகளை பணிந்திரு என்று மொழிவாயே. அப்படி சொல்லப்பா, கூறுவாயா, என்னை காப்பாயா, உன்னுடைய பதத்தை பணிந்திரு என்று மொழிவாயே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி ஒரு சந்தோஷத்தோடு இந்த பதத்தை யூஸ் பண்ணியிருக்காரு அருணகிரியார். அடுத்தது எப்போவுமே திருமால் மருகன் அப்படின்னு தான் சொல்லுவார் இல்லையா, மாயோன் மருகன் அப்படின்னு சொல்கிறவர் இங்கே ரொம்ப வித்தியாசமாக ராமருடைய மருமகன் எப்படி சொல்கிறாருன்னா, அந்த மந்தி கொண்டிலங்கை வெந்தழிந்து இடும்ப கண்டன். அந்த மந்திங்கிறவர் யாருன்னா அனுமன். கொண்டிலங்கை வெந்து, எப்படி வெந்தது? எரிந்து போச்சு இல்லையா? லங்காபுரியை எரித்தவன் யார்? அனுமன். அனுமனை கொண்டு எரிச்சார் ராமர். இடும்ப கண்டன் அங்கமும் குலைந்து அரங்குள் பொடியாக. இடும்ப கண்டன் யார்? ராவணன். கொடுஞ்செயல் புரியும் ராவணன் அங்கம் குலைந்து, அவனோட உடலை குலைத்து அரங்குள் பொடியாக. எப்படி குலைச்சாருனாக்கா, இந்த ரம்பத்தை கொண்டு அறுப்பாங்கல்ல, இந்த மரத்தெல்லாம் ரம்பம் போட்டு அறுத்தோம்னா இப்படி சரசரசன பிடிப்பிடிப்பிடியே துளுத்தாக விழும். அந்த மாதிரி அவனுடைய உடம்பை ரம்பம் கொண்டு ராவினார்களாம். அங்கம் குலைந்து அரங்குள் கொடியாக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி கற்பனைலாம் எப்படி போகுது பாருங்கள். அம்பு கும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொன்று வென்று கொண்டல் மருகோனே. அந்த கும்பகர்ணனையும் கலங்கடிச்சிட்டாராம். அம்பு கொண்டு ஏவி அவனையும் கலங்கடித்து வெஞ்சினம் அப்படி கோபத்தில் அப்படியே அவரை கலங்கடிச்சிட்டாராம். அவர் யார்? அம்பு கொண்டு வென்று கொண்டல் வண்ணன் யார்? கார்மேக வண்ணன், கார்மேக கண்ணன். அந்த கொண்டல் வண்ணன் கார்மேக கண்ணன் ராமன். அந்த ராமனின் மருகோனே அப்படிங்கிறாரு. சாதாரணமாக மருமகனே, திருமால் மருமகனே இல்லாமல் இவ்வளோ தூரம் பேசுகிறார். அது ஒரு அழகு. இந்த தமிழை அவ்வளோ அழகாக அவர் பதம் பதமாக அழகாக எடுத்து எழுதியிருக்காரு. இதெல்லாம் நம்ம படிக்கணும், படித்து ரசிக்கணும். இந்துவும் கரந்தை தும்பை கொன்றையும் சலம் புனைந்திடும். இங்கே ஈசனை பற்றி சொல்கிறார். இந்து அப்படிங்கிறது நிலா. கரந்தைனா திருநீற்று பச்சை அப்படிங்கிற ஒரு மலர், தும்பைங்கிற ஒரு மலர், கொன்றைங்கிற மலர், இதெல்லாம் சிவனுக்கு பிடித்த மலர்கள். சலம் புனைந்திடும். சலம்னா கங்கை நீர். அவர் ஜடாமுடியில் என்னென்ன வச்சுருக்காரு? கங்கை நீரோட இந்து, அதாவது நிலா, பிறை, கரந்தை, தும்பை, கொன்றை இம்மலர்களால் அலங்கரித்து உள்ள ஈசன் அன்பில் வந்த குமரேசா. அவரோட அன்பில் வந்த குமரேசர். எப்படி எதுக்காக வர்றார் அவர்? இந்திரம் பதம் பெற அண்டர் தம்பயம் கடிந்து பின்பு. இந்த தேவேந்திரனுடைய தேவலோகத்தை வாங்கி கொடுக்கறதுக்காக, தேவர்களுடைய பயத்தை நீக்குவதற்காக தானே அவர் வந்திருக்காரு. தேவர்களை காப்பதற்காக தான் இந்த குமரேச கடவுளை தோன்றினார் இல்லையா? அவர் என்ன பண்ணுறாரு? கடைசியாக தேவர்களின் தேவலோகத்தை மீட்டு கொடுத்தது மட்டுமல்லாமல், அவர்களை பயத்தை போக்கியதும் அல்லாமல், அந்த சூர சம்ஹாரம் முடிந்து எங்கே வந்திருக்காருன்னா, எங்கண் அங்கே அமர்ந்திருந்த பெருமாள். அப்படியே நேராக இங்கே உட்காந்துட்டாராம். சம்ஹாரம் முடிச்சுட்டு, அந்த சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு நேராக இங்கே முருகப்பெருமான் அமர்ந்து இருந்தார் அப்படின்னு வரலாறு சொல்கிறது. அவருடைய 12 கைகள்லேயும் என்னென்ன ஆயுதங்கள், இங்கே சம்ஹார மூர்த்தியாக இருக்கிறதுனால அவரோட 12 கரன்கள்லேயும் வேல், அம்பு, கத்தி, சக்கரம், பாசம், சூளம், வில், கேடயம், செவற்கொடி, அங்குஷம் இவ்வளவும் அந்த கையில் தரித்திருக்கிறாராம். இப்படியாக இந்த சிற்பி அவ்வளோ அழகாக சிலை வடித்திருக்கிறாருங்கிறது இங்கே சிறப்பு. இந்த முருகனை வணங்குங்கள் என்று ஆன்றோர் பெருமக்கள் மிகவும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறார்கள். கண் பார்வை மங்குபவர்களுக்கு, கண் நோய் இருப்பவர்களுக்கெல்லாம் இது சிறந்த ஒரு தலமாக இருக்கும் என்று ஆண்டோர்களுக்கு கருத்து. தேங்க்யூ.